அம்மா அம்மா பிரீத்தி ரோட்ல அழுதுட்டே போறாமா. என்னது? ரோட்ல போறாளா? அம்மா கூட தானே போறா? இல்ல, தனியா தான் போறா. தனியா போறாளா? மேடம், பிரீத்தி தனியா போக மாட்டான். இதுல ஏதோ இருக்கு. அவளை ஃபாலோ பண்ணா அவ பிரீத்தி தானா இல்ல வேற எதுக்கு நடிச்சிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். வா போலாம். அண்ணன் நிறுத்துங்க. எங்கம்மா போனோம்? அண்ணன், இந்த அட்டையில உள்ள இடத்துக்கு போனோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கா? போலாமா? ஏறுமா, ஏறு. பின்னாடி மேடம், அத பாருங்க, போட்டோல ஏறா. உட்காருமா. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. ஏய், வண்டியை பின்னாடி எடுறா. எடுறா. இதாம்மா ரைட்ல இருக்க ஹாஸ்பிட்டல். இதாம்மா. சரிங்க. மேடம், அதோ ஆட்டோ விட்டு இறங்கிட்டா. பாபா போலாம். அங்கல வரியா? எடுறா பின்னாடி. இருப்பா, அப்படி சுத்தி போடா. பின்னாடி போடா. அங்க இரு. மேடம், சீக்கிரம் வா. அதோ அங்க போறா. ஆமா, அங்க வா. என்னம்மா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. இந்த மாத்திரையெல்லாம் 2 சாப்பிடணும், சரியா? நான் போய் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீ நல்லதானே இருக்க? ஏய், எனக்கு எதுவும் இல்லம்மா. உனக்கு என்ன ஆச்சு? ஏய், ஆமா, அந்த அம்மா எங்க? அவ வரலம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். நீ நல்லதானே இருக்க? ஏய், நீ மட்டும் எப்படி இங்க வந்த? உனக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. அந்த பன்னீர் ஆளுங்க வந்தாங்க. அவங்க அருவாளோட வந்து உன்னை துரத்திட்டு போய் வெட்டி கொண்டு போட்டாங்க. ரத்தம் வந்துச்சு தெரியுமா? ஐயோ, அப்படிலாம் யாரும் இங்க வரலமா. என்னை யாரும் எதுவும் பண்ணல. இங்க பாரு எப்படி இருக்கேன்னு. ஆமா, நீ எதுக்குமா இங்க வந்த? அந்த அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டியா? ஆமா, சொல்லாமதே வந்தேன். அந்த நர்சக்கா இருந்தாகல, அவங்க இந்த அட்டையை கொடுத்தாகல, இத கொண்டு போயிட்டு ஒரு ஆட்டோ அண்ணன் கிட்ட காமிச்சேன். அவர்தே என்ன கொண்டு வந்து விட்டாரு. அந்த அம்மா கிட்ட சொல்லாம ஏமா வந்த? ஏமா, உன்னை கொல்ல பார்த்தாங்கம்மா. ஏ தேனு, உனக்கு என்ன ஆச்சு? ஏமா, நேத்து ராத்திரி என் கனவுல உன்னைய கொல்ல பார்த்தாக. அந்த பண்ணையர் ஆளுங்க எல்லாரும் உன்னைய கொல்ல பார்த்தாங்கம்மா. எனக்கு மனசே கேட்கல. அதான் உனக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போய் பார்க்க ஓடி வந்தேன். ஏ தேனு, என்னை யாரும் கொல்லலம்மா. நீ கனவு கண்டு பயந்து போயிருக்கம்மா. இல்லம்மா, உனக்கு எதுவும் ஆகலல்ல?
எங்க போயிருப்பா? எந்த பக்கம் போயிருப்பா? ஸ்ரீஜா, நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன். நீ எப்படி போய் பாரு. போ. இருந்தாலும் நீ அந்த அம்மா கிட்ட சொல்லாம வந்தது ரொம்ப தப்புமா. ஏமா, நான் அவங்க கிட்ட உன்னைய பார்க்கணும்னு சொல்லி கேட்க போனேன். அவங்க காதுலயே வாங்கலமா. அவங்க திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு சாயங்காலம் ஆயிடுமா. அது வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாதுல, அதான் சொல்லாமலேயே வந்துட்டேன். ஏமா, பண்ணையார் ஆளுங்க வரலல்ல? ஐயோ தேனு, நீ கனவு கண்டு பயந்து போயிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, நீ வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு எதுக்குமா? ஏமா, அங்க போய் மந்திரிச்சு தாயத்தை கட்டிட்டு வரலாம். வாமா போலாம். வாமா கோயிலுக்கு போலாம். சரி சரி இரு வர. வா. எங்க போனா இவ? மேடம், இங்க இருந்த பேஷண்ட்டை பாத்தீங்களா? இல்லங்க, நான் பார்க்கல. எங்க போயிட்டாங்க? என்னடி? இனி யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா? சரி வா. ஏமா, இப்படி போலாம். சரி. இவள இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அவ ஹாஸ்பிடல்ல இருக்காளான்னு பார்த்தேன். அவ எதுக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வர போறா? நீ வேற. அங்க பிரீத்தி மாதிரி ஒரு பொண்ணு முக்காடு போட்டுட்டு போறத நான் பார்த்தேன். முதல்ல அவளை பாப்போம், வா. எங்க மேடம்? இப்பதான் இதுக்குள்ள போறத நான் பார்த்தேன். மேடம், அவ ஹாஸ்பிடல் உள்ளதான் இருக்கணும். நீங்க முதல்ல வாங்க போய் பார்க்கலாம். இல்ல, நான் இங்கதான் பார்த்தேன். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. ஐயோ தேனுமா, நான் நர்சம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேம்மா. சீக்கிரம் வந்துருமா. சரி இரு வந்துடுறேன். மா, ஐயோ, எனக்கும் படிக்க தெரியாதே. அதோ அந்த நர்ஸாக்கா கிட்ட கேளுங்க. நான் பார்த்தேன்னு சொல்றேன், நீ நம்பவே மாட்டேங்கிற. இங்கதான் மேடம் இருக்கணும். அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? அவள மாதிரி எல்லாம் இருக்கா? பார்த்து போக மாட்டீங்களாமா? சரி சரி மன்னிச்சுக்கணுமா. போங்க. ஐயோ, இது வேற. மேடம், அங்க போய் பார்க்கலாம். ஸ்ரீஜா, நீ உள்ள போய் பாரு.
சரி வா போலாம். போலாம். என்னாச்சு மேடம்? அவ இங்க இல்ல. அங்க அங்கேயும் இல்ல மேடம். ஏய், இன்னைக்கு தப்பிச்சிட்டல. இரு, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ என் கையில மாட்டுவ. சரி வா. பிரீத்தி, பிரீத்தி, என்ன இவ எங்கேயுமே ஆளை காணோம்? காலையில பேசணும்னு சொன்னா எங்க போனா? நகு, பிரீத்தி எங்க? தெரியலையம்மா. நீ அவளை பார்க்கவே இல்லையா? இல்ல, நான் வந்ததுல இருந்தே அவளை பார்க்கல. எங்க போயிருப்பா? இவங்களையும் காணுமே. ஆமா, சந்திரிகா ஸ்ரீஜாலா எங்க? நான் அவங்களையும் பார்க்கவே இல்லம்மா. சொல்லுங்க சித்தி. விக்ரம், பிரீத்திய காணோம். பிரீத்தி காணோம்? சித்தி என்ன சொல்றீங்க? வீட்ல இருந்தா இருப்பா சித்தி, நல்லா தேடி பாருங்க. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் விக்ரம். இப்ப கூட நான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா சந்திரிகாவையும் ஸ்ரீஜாவையும் காணோம். அவங்களும் இல்ல, பிரீத்தியும் இல்லைன்னா உடனே எனக்கு பயம் வந்துருச்சுப்பா. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சித்தி, பிரீத்திக்கு ஒன்றும் இருக்காது, நான் பாத்துக்கிறேன். சரி, ஜாக்கிரதை. விக்ரம், சொல்லுப்பா. பாட்டி எங்க இருக்கீங்க? நம்ம ஆபீஸ்க்கு வெளியில இருக்கேன்ப்பா. பாட்டி ஏதாச்சும் முக்கியமான ஒர்க்கா? ஆமாப்பா, அக்ரிமெண்ட் விஷயமா கோர்ட் வர போகணும். அதான் மேனேஜர் சுந்தரலிங்கம் கொஞ்சம் மேல ஃபைல் எடுக்க போயிருக்காருப்பா. அவர் வந்த உடனே கிளம்பிடுவேன். சொல்லுப்பா. சரிங்க பாட்டி, நீங்க அதை பாருங்க. ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல பாட்டி. சொல்லு. பிரீத்திய காணோம் பாட்டி. பிரீத்திய காணுமா? என்னப்பா சொல்ற? ஆமா பாட்டி, சித்தி வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே பிரீத்தி இல்ல. அன்னைக்கு கோவில இருந்து ஓடி போன மாதிரி இன்னைக்கு அப்படி போயிடுவாளான்னு தோணுது பாட்டி. சேச்சே, அந்த மாதிரிலாம் இருக்காதுப்பா. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க பாட்டி. யார் போன் இது? அடிச்சிட்டே இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். இவர் போனா? சோறு வேலைக்கு போ தேவையில்லை. நமக்கு என்ன சார் குறை? போனையே எடுக்க மாட்டேங்கிறா. சிவகாமிக்கு ட்ரை பண்ண.
This number is currently switched off. Switch off. Try again later. This number is currently switched off. மேடம் ஃபைல் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. சுந்தரலிங்கம், இந்த ஃபைலை நீங்க மேலேயே வச்சிருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். சரிங்க மேடம். ஓகே ஓகே. ஐயா, நீங்க கவலையப்படாதீங்க. வந்தா நாங்க தேனோட தான் வருவோம். டேய், பூக்காரிலிருந்து பூசாரி வரைக்கும் அடிச்சு துவச்சு தேன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவளோட தான் வரணும்னு ஐயா சொல்லிட்டாரு. சரியா? வாங்கடா. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேதேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்க சுமங்களே பவ. போயிட்டு வா. இவாளெல்லாம் பார்த்தா அன்னைக்கு வந்து ஆளுங்க மாதிரியே இருக்கு. சாமி, ஒரு அர்ச்சனை பண்ணணும். சுவாமி பேருக்கா? ஏய், சொல்றா. அர்ச்சனை சாமிக்கு இல்ல, உங்களுக்கு தான். வாங்க. வா வா. என்ன விடுங்க. வா. வாங்க சாமி. வாங்க வாங்க வாங்க. விடுங்க. யார் நீங்க? நடிக்காத. ஆமா, நாங்க அன்னைக்கு ஒரு பொண்ணை துரத்திட்டு வந்தோமே, அப்ப கூட ஒரு அம்மா வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு போச்சு. யார் ஐயர் அது? நீங்க என்ன கேட்கிறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அடி, எங்களுக்கு தெரியும், உனக்கு நல்லா தெரியும்னு. ஒழுங்கா சொல்லலைன்னா உனக்கு மூஞ்சி முகரையெல்லாம் பழுத்து போயிடும். இங்க தினமும் பல பேர் வரா போறா. இங்க பல பிரச்சனை நடக்கிறது. நீங்க யார கேட்கிறீள்? ஐயரே, நடிக்க கூடாது. மரியாதையா கேக்குறோம். ஒழுங்கா சொன்னா உனக்கு நல்லது. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம வம்புக்கு வரேள். ஐயரே, 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உனக்கு தெரியும். சொல்றீங்களா? ஐயரே, பந்தல்காரர்கிட்ட பேசுறீங்களா? இவங்க தான் பந்தல்காரங்களா? தெரியலங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணை துரத்திட்டு வந்தாலாம். அத ஒரு அம்மா தடுத்து கூட்டிட்டு போயிட்டாலாம். அந்த அம்மா யாரு என்னன்னு கேட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கா ஐயா. எப்ப எந்த ஊருங்க நீங்க? ஐயரை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஒழுங்கா போயிருங்க. என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஊர் தலைவர் நான். என்கிட்ட திமிரா பேசுறேன் நீ? இரு, போனை போட்டு ஆளை வர சொல்றேன். ஏய், பசங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கோயில் கிளம்பி வாங்க. ஏய், பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்கு. வாங்க போயிடலாம். எங்க ஊருக்குள்ள வந்து எங்க ஐயரை மிரட்டுறியா? பசங்க இப்போ வந்துருவானுங்க. உரிச்சு உப்ப தடவுறேன். ஐயரே, ஆளை வச்சு மிரட்டுறியா? இரு இரு, உன்னை இன்னொரு நாள் வச்சுக்கிறோம். வாங்கடா போலாம். இனிமே கோயில் பக்கம் வந்தீங்க தொலைச்சு போடுவேன். தொலைச்சு ஐயரே, திரும்ப பிரச்சனை பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன். அம்மா அம்மா, இப்படி வாங்கோ வாங்கோ வாங்கோ, கொஞ்சம் இருங்கோ.
என்னம்மா இது? தெரியலையேம்மா. அம்மா அன்னைக்கு உங்களை துரத்தின்னு வந்தால களவாணி பசங்க, அவ இப்போ உங்களை தேடி வந்து என்ன மிரட்டிட்டு போறாம்மா. நல்ல வேளை உங்களை பார்க்கலம்மா. நீங்க இங்க இருந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. பாத்தியாம்மா, நான் பயந்த மாதிரியே அந்த பண்ணையார் ஆளுங்க இங்க தேடி வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தேனு, பயப்படாத தாயே. கடவுள் நம்ம பக்கம்தான். அதான் ஐயர் ரூபத்துல வந்து நம்மளை காப்பாத்திருக்காரு. நமக்கு ஒண்ணு ஆகாதுமா. அம்மா அந்த காளி பசங்க திரும்ப வந்தாலும் வருவா. நீங்க முதல்ல பாப்பாவை கூட்டிட்டு கிளம்புங்கம்மா. சாமிக்கு அர்ச்சனை பண்ணலான்னு வந்தோம். அம்மா அர்ச்சனை தானே, நான் பண்ணி வைக்கிறேன். நீங்க முதல்ல பின்வாசல் வழியா போங்க. போங்க, சீக்கிரம் போங்க. கடவுளே, நீதான் காப்பாத்தணும்.